வணக்கம். தலைப்புச் செய்திகள். உடல் உறுப்பு தானமாக வழங்குவோருக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்க தமிழக அரசு ஆண்டுதோறும் விழா நடத்த முடிவு செய்துள்ளது. விபத்து உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் மூளைச்சாவு ஏற்பட்டால் அவரது உடலில் இருந்து இதயம், இதய வாழ்வு, சிறுநீரகம், ஈரல், கல்லீரல் உள்ளிட்ட உடம்பின் பல்வேறு உறுப்புகளை எடுத்து சுமார் 50 பேருக்கு பொருத்தி அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கலாம் என்று அரசும் தொண்டு நிறுவனங்களும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் கடந்த 1.5 ஆண்டுகளில் மட்டும் தானமாக பெறப்பட்ட இதயம், சிறுநீரகம், கல்லீரல் ஆகியவை 421 பேருக்கு மாற்று அறுவை சிகிச்சை மூலம் பொருத்தப்பட்டு பயன்பெற்றுள்ளன. அவ்வாறு உடல் உறுப்பு தானம் செய்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்க தமிழக அரசு ஆண்டுதோறும் விழா நடத்த முடிவு செய்துள்ளதாக உடல் உறுப்பு தான ஒருங்கிணைப்பு அலுவலர் டாக்டர் அமலோத்பதநாதன் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்துக்காக கிட்டத்தட்ட 1.5 வருடம் தமிழக அரசு தலை சிறந்த மருத்துவர்களுடன் இதை பற்றி தொடர்ந்து ஆலோசித்து அவர்கள் மூலமாகவே அவர்கள் சொன்னபடியே வழிமுறைகளை வகுத்து 7 கவர்மெண்ட் ஆர்டர்ஸ், 7 ஜிஓக்களை வெளியிட்டது. இந்த ஜிஓக்களின் மூலமாக மூளை சாவு தமிழகத்தில் சட்ட ரீதியாக ஆக்கப்பட்டு மூளை சாவு ஏற்பட்டவர்களுடைய உறுப்புகளை எடுத்துக்கொள்ள வழிவகுத்தது. இந்த திட்டத்தின் மூலம் இன்று வரை 77 பேர் மூளை சாவு ஏற்பட்டவர்களின் குடும்பத்தினர் தானாக முன்வந்து அவர்களுடைய உறுப்புகளை தானமாக கொடுத்து மற்றவர்கள் வாழ வழி செய்துள்ளனர். நாட்டிலேயே உடல் உறுப்பு தானம் செய்வதில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.